ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் யூனிட் டிஜிட் வேல்யூவில் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணும். இந்த யூனிட் டிஜிட் வேல்யூவில் இருக்கிற ஒரு நம்பரோட ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றது நல்லா தெரியும். சரிங்களா? சரி, இப்போது இந்த மேனிப்புலேட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சரோட யூனிட் பிளேஸில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸ்னால் என்ன? ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் தான் யூனிட் பிளேஸ். ஸோ 244 ஒன்ஸ் பிளேஸில் 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த நம்பரை ஆஸ் இட் இஸ் நான் இப்படி எடுத்துக்காமல் இப்படி எடுத்துக்கிறேன். 4 பவர் 11, 7 பவர் 5, 1 பவர் 8. சரிங்களா? சரி, இப்போது ஆஸ் இட் இஸ் நான் என்ன பண்ண போகிறேன், லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லாத மாதிரி அதோட பவர்ஸை 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஏன் 4ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தா தான் இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். சரி, இப்போ 11 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் வருது அப்படின்னா, 11 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் வருது அப்படின்னா 3 ரிமைண்டர். ஓகே, சரி. அது இல்லாமல் நம்ம இங்கே 4 இருக்கிறதா, யூனிட் பிளேஸில் 4 இருக்கிறதால நம்ம அந்த 4ஆல் டிவைட் பண்ணுன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொன்னேன். 4க்கு மேலே ஆட் பவர் இருந்ததுன்னா, சரிங்களா, ஆட் பவர் இருந்ததுன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 4 தான் ஆன்சராக வரும். 4க்கு மேலே ஈவன் பவர் இருந்தால் 6 ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே ஆட் பவர் இருக்குது, அப்போ 4 ஆன்சர் அப்படி வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு 7க்கு மேலே 5 இருக்குது. ஸோ 5 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1. ஸோ ரிமைண்டர் 1 வந்துன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் 7, ஃப்ரீக்வன்சி 7ல் வந்து 7 தான் ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, நெக்ஸ்ட்டு 1 பவர் 8. 1க்கு மேலே எவ்வளோ பவர் இருந்தாலும் சேம் ஆன்சர் தான், சேம் நம்பர் தான் ஆன்சராக வரும். இப்போ 1க்கு மேலே 8 இருக்குது, அப்போ 8 தான். ஸோ அப்போ 1 தான் ஆன்சராக வரும். ஸோ இப்போ இங்கே நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது 28. ஸோ இதோட யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ 8 இஸ் த ஆன்சர். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வரும்போது அப்போ தான் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இங்கே ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நடுவில் என்ன மேனிப்புலேட்டர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபைனல் மேனிப்புலேஷன் பண்ணணும். சரி, இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. சரி, இப்போது இங்கே இதுக்கு 3லேயும் இங்கே 5ம் இருக்குது. ஸோ 3 பவர் 85 மைனஸ் 5 பவர் 37. 3 பவர் 85 மைனஸ் 5 பவர் 37. சரி, அப்போ 85ஐ ஃபஸ்ட்டு நான் 4ஆல் டிவைட் பண்ணேன். 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா 85ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் 1 டைம்ஸு இப்போ 1 வரும். ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ ரிமைண்டர் 1 வந்தால் 3K, அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் 3ல் ரிமைண்டர் 1 வந்தால் 3 தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட்டு 5க்கு மேலே எவ்வளோ பவர்ஸ், என்ன பவர் இருந்தாலும் சேம் ஆன்சர் 5 தான் வரும். சரிங்களா? அப்போது 5 போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ மைனஸ் சிம்பிள் போடுறேன். சரி, இப்போ இங்கே பாருங்கள் 3 - 5. ஸோ ஆக்சுவலி 3 - 5 பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? -2 ஆன்சர் வரும். சரி, நம்ம என்ன இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? யூனிட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். யூனிட் பிளேஸ்னால் என்ன? ஒரு நம்பரோட ஒன்ஸ் பிளேஸில் என்ன டிஜிட் இருக்கோ அதான் யூனிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன இங்கே வந்திருக்கு? -2 வந்திருக்கு. ஒரு நம்பரோட ஒன்ஸ் பிளேஸில் இது மாதிரி நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்பராக வருமா? வராது, டெஃபினட்டாக வருது. அப்போ ஆன்சர் இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேஸில், ஸோ இந்த நம்பரை விட இந்த நம்பர் சின்னதாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்போஸ் இங்கே 3 இருக்கா, 3க்கு பக்கத்தில் 1 போட்டுங்க, 13 ஆக்கிங்க. சப்போஸ் இங்கே 2 இருக்கா, 2க்கு பக்கத்தில் 1 போடுங்க, 12 ஆக்கிக்கோங்க. சப்போஸ் இங்கே 11 இருக்கா, 11க்கு பக்கத்தில் 1 போட்டுங்க. சப்போஸ் இங்கே 0 இருக்கா, 1 போட்டுங்க, 10 ஆக்கிங்க. ஸோ இப்போ 3 இருக்குது, 13 ஆக்கிறேன். இப்போ 13 - 5 = 8. அப்போ இதுதான் ஆன்சர், இதோட இந்த கொஷினோட ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்போது 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை பார்த்துக்கோம். ஸோ இதே மாதிரி தான் யூனிட் பிளேஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் இதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி, மேக்ஸிமம் ஒரு 5 to 6 செகண்ட்ஸில் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அந்த ஃப்ரீக்வன்சி தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.